Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. இல்ல பூஜாவை கடைசியா வரும். ஐயோ பூஜா ஐயோ நம்மலாம் பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணா ஒரு பாட்டு போட்டு இம்ப்ரெஸ் பண்றாப்ல. ஒரு ஒன் டே ஷூட் முடிஞ்சிருச்சு. இது புயலப்போ அப்போ ஒரு இடி வந்து சென்டர்ல விழுந்துச்சு. அன்னையோட நிப்பாட்டினது தான். அதுக்கப்புறம் ஃபுல்லா மழை. என்னங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. இது ரோல் பண்ற மாதிரி இருக்கு. புரியல. இவன் வந்து ஒரு மோசமான ரைட்டர். இவன் வந்து எப்படின்னா இவன் வந்து ஒரு மியூசிக் தெரிஞ்ச பையன் நம்ம கூட இருக்கிறான்ற ஒரே காரணம் வச்சுக்கினேன். என்னென்னலாம் மன குமுறலோ அதை இவனை பாட்டா பண்ண சொல்லுவான். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மீடியா மெசன்ஸ் இன்னைக்கு எம்எம் ஒரிஜினல்ஸ்ல February 10, அதுவும் வேலண்டைன்ஸ் டே நம்ம எல்லார் லைஃப்லயும் ஸ்பெஷலான ஒரு மந்தா இருக்குது February. ஸோ அந்த இதுல நிலா முகம்னு சொல்லி என்டையர் டீம் எல்லாரையும் பிரிடர் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹீரோ சாம் மிசால் ஒரு 4 years இல்ல நிலா முகத்துக்கு வந்து ஹீரோ. ஓகே, நிலா முகம் ப்ரமோஷன்ஸ், அதனால வந்து நிலா முகத்துக்கு ஹீரோ தான். கரெக்டு தானே? இல்ல அது பாடுறவங்க தன்னடக்கத்துக்கு சம்யுக்தா ஈசிஆர் பக்கம் ஓஎம்ஆர் பக்கம் போனீங்கன்னா காஸ்டா கிராண்ட் ஆட்ல பெரிய பேனர்ல இருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரா பேசியிருந்தீங்க. என்ன அப்படின்னா சைல்டு அபியூஸ் பத்தி அவ்வளவு சென்சிபிளா பேசுற ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் பர்சனா பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. யூ எஜுகேட்டிங் பீப்புள், அதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். பார்த்ததே எனக்கு சந்தோஷமா. உங்க ஆக்சென்ட் எல்லாம் பயங்கரங்க. நீங்க இங்கிலாந்து ரிட்டர்ன் நினைச்சிட்டேன், அந்த அளவுக்கு சூப்பரா பேசியிருந்தீங்க. பட் த கான்டென்ட் வாஸ் மச் நீடட் ஒன். அது கரெக்டா பேசியிருந்தீங்க, அதுக்கு சூப்பர். அந்த போல்ட்னஸ்க்கு வாழ்த்துக்கள். பேசக்கூடிய ஆள் தான் நல்லா பேச. அப்படியா? ஆமா. அடுத்து இல்ல பூஜாவை கடைசியா வரும். ஐயோ பூஜா ஐயோ ஸோ ரோஸ் செபாஸ்டின் ரோஸ் ரியோ அண்ட் ரொசாரியோ பாத்தீங்களா? அந்த ரோஸ் ஷார்ட்டா ரோஸ் வச்சுக்கலாம். வழக்கமா பொண்ணுங்களுக்கு நேத்து ரோஸ் டே வருது, பொண்ணுங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, உங்களுக்கு தூக்கி அழகு தாரமா கொடுத்துருக்கலாம். இல்ல அங்க கவுண்டர்லாம் போட்டு எனக்கு கலாய்ச்சிருப்பாங்க. வாங்கிக்கிறது தான் நமக்கு வேலை. என்ன டிஜே கன்சோல் ஃபீல் இருக்கா? இங்க வெப்சைட் பாருங்க. நிறைய மியூசிக் போஸ்டர்ஸ்லாம் பார்த்து முடிஞ்சு ப்ரொஃபைல் ஐ கான் த்ரூ ப்ரொஃபைல். ஒரு இந்த ஏஜ்லேயே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். விகடன் சார்பா இன்னும் காலேஜ்லேருந்து நேரம் வந்துட்டீங்களா? கையில் அதே இது ஒரு ஃபங்கியா? அதை நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு வந்து காலேஜில் நாங்களாம் ஒரு பேண்டு. புரியலையே, கையில பேண்டா? அசிங்கம் இல்லையா? அவங்க வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்கயா. இது வந்து எங்க கையில வந்து எங்களோட அது என்னன்னா சைனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேண்ட் ஒரு சைனீஸ்ல இருந்து ஒருத்தர் செஞ்சு தருவாரு ஸ்ரீலங்கால. ஓகே, சோ அப்படி வாங்கினது இருந்து ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சைனீஸ் வந்து ஸ்ரீலங்கால. சோ அவர் வந்து அவங்க பர்த்டேக்கு ஏத்த மாதிரி இது சும்மா எனர்ஜி பேஸ் பண்ணது. கமிங் டு ஹிஸ் இன்ட்ரோ இப்படிதான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் இல்ல, ரெகுலரா ஒரு ஷோவை ஷார்ப் டோன்குள்ள ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள ஒரு ஐடியாலஜியை கொடுத்து அந்த இடத்துல கரெக்டான டைமிங்கை பிடிச்சி மக்களை என்டர்டைன் பண்ண வைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு நியூ இன்னோவேஷனா சுதன் குமாரா இருக்கக்கூடிய டிஜே பிளாக். சுதன் குமாரா இருக்க டிஜே பிளாக் சுதன் குமாரா இருக்க டிஜே பிளாக்னு சொன்னார் அவரு. டிஜே பிளாக்கா இருக்க சுதன் குமார். சொன்னாரேன்னு சொன்னேன் நல்லதுக்காக. சோ இப்படி எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியாவும் இல்ல, யூடியூபா இருந்தாலும் சரி, எங்க போனாலும்
அண்ணன் தான் வைரல் வைரல் கண்டென்ட்டா பூஜாவான்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி ப்ரமோஷன் வந்தவர் கூட அதை பத்தி தான் பேசுற அளவுக்கு மாறி இருக்கக்கூடிய டிஜே பிளாக் அவர்களுக்கு எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன். நம்மலாம் பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணா ஒரு பாட்டு போட்டு இம்ப்ரெஸ் பண்றாப்ல. நீங்க கிஸ், ஹக், ரோஸ், ப்ரோபோஸ் ப்ரோபோஸ், டேட் 5 எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க சொல்லணும், அடுத்து இன்னொருத்தவங்க போடுவேன். ஆமா அதான் சொல்லுங்க. எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு. அதனால வந்து இதெல்லாம் வயசான ஒரு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோஸ் யார் கொடுப்பீங்க? ரோஸ் சம்யுக்தாக்கு. சாக்லேட் வந்து சமந்தாவுக்கு. நயன்தாராக்கு கல்யாணம் கிஸ்ஸாங்க. அந்த பேர் சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. சொல்லுங்க. நான் கஷ்டப்பட மாட்டேன். அவங்க கஷ்டப்படாம இருந்தாங்கன்னா சரி நீங்க சொல்லுங்க. கிஸ்ஸா சொல்லுங்க. உயிரோட இருக்கவங்க சொல்லுங்க. உயிரோட இருக்கவங்க. வீடுல இருந்து பேப்பர் ரெடியா இருக்கலாம். அங்க தவிர எல்லாம் பேசுறீங்க. சொல்லுங்க. முடிஞ்சிச்சுல? கிஸ் யார் கொடுப்பீங்க? கிஸ் வந்து உலகத்துல இருக்க எல்லாரும் ஆசைதான். கேக்குறேன். சொல்லுங்க. யாருக்கு கிஸ் பண்ணுவீங்க? கிஸ் எங்க அம்மாவை கொடுத்துருவேன். இந்த கதெல்லாம் நான் சொல்லுவேன் தம்பின்னு சொன்னேன். நீங்க சொல்லுங்க. கிஸ் யாரு கொடுப்பீங்க? ஏன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க இன்டர்வியூ எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதெல்லாம் பாப்பாங்க. அவங்க சொல்லுங்க. யாருக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். மனசுல இருக்கும். சொல்லுங்க. என் காதலி கொடுக்க ஆசைப்படுறேன். ஏங்க இந்த சீனா தெரியாது. ஓப்பனா சொல்லிட்டாரு காதலின்னு. வைத்தியக்காரன் அது தெரியாது. தெரிய வைக்கணும். வேணாம். ஒருத்தவங்களோட பிரைவேட் லைஃப்ல அவர் மட்டும் நோண்டி கேக்குறாரு. பிரைவேட் லைஃப் கேட்டாரு. எல்லா மாதத்துக்கு வந்து ஆயுள் நாட்கள் கம்மின்னு சொல்லுவாங்க. இருக்க அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிப்ரவரி நாட்களுக்கு மட்டும் எப்பவுமே சொல்லுவாங்க ஆயுள் கம்மின்னு. இந்த கான்வர்சேஷன் இருமாப்ல நீ ஆனா அப்பல நீ கருத்தா பேசக்கூடிய ஆள் தான். கொஞ்சம் பார்த்து பேசு. சரி இப்ப அவங்க கேட்டு கேட்டு சொல்லுங்க. நீயே கேளுப்பா. புண்ணியமா காட்டுங்க. கால்ல விழுறேன். அப்பா ஆயுள் பத்தியா அதெல்லாம் தேவையா? இல்ல நமக்கு ஓகே. அடுத்த டீம் வந்துட்டாங்க. கிஸ் மேட்டர் மட்டும் சொன்னீங்க. ரெட்டில் டாக்ஸ் வந்துட்டாங்க. சரியா? இல்ல நான் முடிச்சிட்டேன் அவ்வளவுதான். யார முடிச்சிட்டீங்க? யாரை கிஸ் பண்ணீங்க பிரதர்? ஒரே விஷயம். ஏன் காலையில தான் நான் பேர் சொல்லுங்க. பேர் கிடையாதுங்க. சொல்லுங்க பிரதர். Thank you so much. In this episode of Cinema Dance Collection சிறப்பா முடிஞ்சது. அண்ணா வந்து அவரோட காதலி கிஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதோட முடிச்சுக்கலாம். இல்ல உண்மையே சொல்லிட்டேன். உண்மைதான். உண்மை அதுதான். சொல்லிட்டு போறேன். இந்த வேலண்டைன்ஸ் டே ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அவங்களுக்காக கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோல கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னேன்? அரே சரி ஓகே ஓகே. என்ன தவிர எல்லாரும் கரெக்டா. எனிவேஸ் அம்மா தக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. இல்ல நீ கை கொஞ்சம் அவங்கள்ட்ட போய் கொடுப்பேன். கால்ல விழுந்து தேவமே நீ எப்ப வேணா கால் பண்ணுங்க. சரி இல்ல இது ஒரு இன்டர்வியூங்கிறதுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ இருக்குல்ல. ஏன் அப்படி எண்டுக்கு இருக்குல்ல அதை கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துறோம். அதான் சொல்றேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன்ஃபுல்டு இன்டர்வியூன்னு சொல்லணும். இல்ல வேணாம். இலாமுகம் மீடியா மெசன்ஸ்ல இருந்து நிறைய யங் டேலண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்போ அதுல மிக தேர்ந்த முகங்களா நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. கமிங் டு யூ சாம் விஷால், இந்த நிலாமுகம் இந்த ப்ராஜெக்டை பத்தி பேசினப்போ இந்த எக்ஸிகியூஷனை பத்தி சொல்லுங்க. எப்படி இது ஒரு ப்ராடக்டா கன்வே ஆச்சு? இது வந்து எங்களுக்கு என்னமோ தெரியாது. நாங்க 2 பேரும் பண்ண சாங்கு
நாங்கள் ஒரு வருஷத்துல முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம்னா அது 2 வருஷம் கழிச்சு தான் எக்ஸிக்யூட் ஆகும் பிளான். ஓகே. ஸோ அது மாதிரி தான் கால்குலேட் கண்மணி ஒரு சாங் பண்ணோம். அது 1 இயர்க்கு அப்புறம் தான் அதை எடுத்து வீடியோ ஷூட் பண்ணோம். அது 2.3 மில்லியன்லாம் போயிருந்தது. ஆமா, அது நியூஸ்லலாம் வீடியோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நியூஸ்லலாம் அது போட்டிருந்தாங்க அந்த வீடியோ. தீரா காதல் ஆமா அது போட்டிருந்தாங்க. நான் கால்குலேட் கண்மணி பத்தி பேசிட்டேன். அது முடிஞ்சிருச்சு. ஐயோ சூப்பர் டீம். அதான் அது மாதிரிதான். அது நானும் இவனும் பண்ணதுதான் அந்த ப்ராஜெக்ட். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லயும் போன வருஷத்துக்கு முந்தின போன வருஷம் டிசம்பர்ல வந்து இல்ல 2021 டிசம்பர் தான் கார்பரேட் கண்மணி ரிலீஸ் ஆகி ஒரு 2 டேஸ்ல அது 1 மில்லியன் ஹிட் அடிக்குது. ஸோ அப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. இவ்வளோ ரீச் ஆகுதுன்னு சொல்லும்போது அது முடிஞ்ச அந்த 1 வீக் ஆஃப் ஸ்பேன் டைம்லேயே நான் வந்துட்டு ஒரு இன்னொரு ட்ராக்ல ஒர்க் பண்ண அப்போ ஒர்க் பண்ண உட்காந்து ஒரு இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ஒரு லிரிசிஸ்ட்லாம் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் அவங்க ஒர்க் ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிதான் அகமதை நான் இன்ட்ரடியூஸ் ஆனோம். ஸோ ஒரு ப்ரீஸியான ஒரு ட்ராக்கா பண்ணலாம், ஒரு பீட் சைடான ஒரு சாங் அப்படியே ஒரு பிளான் பண்ணிட்டு டியூன் கம்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோ ட்ராக் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துட்டேன். சாம்கிட்ட அனுப்பிச்சேன், சும்மா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன். நான் எப்போ என்ன பாடினாலும் நான் சாம்க்கு தான் யூஸ்வலாக அனுப்புவேன். ஸோ அப்படி அனுப்பும்போது ரிவ்யூவர் இல்லை, அவனும் பாடுவான், வேற வழி அவனுக்கு நான் கொடுக்கும்போது நல்லா இருக்குடான்னு அப்புறம் அப்படியே உட்காந்துச்சு. அப்புறம் ட்ராக் இன்னும் வேற மாதிரி ஆகலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணோம் சாங். ஸோ அப்படி உருவானதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கால்குலேட் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல ரெடியான சாங் இது. இப்போ 2 வருஷம் கழிஞ்சு இது ஆக்சுவலா வந்து இது ஃபர்ஸ்ட் ஒரு ஷூட் போயாச்சு. ஒரு 1 டே ஷூட் முடிஞ்சிருச்சு. இது புயல் அப்போ ஒரு இடி வந்து சென்டர்ல விழுந்துச்சு. அன்னையோட நிப்பாட்டினது தான். அதுக்கப்புறம் ஃபுல்லா மழை. என்னங்க இது பெரிய ஸ்டோரியா இருக்கு. ஆமா, பெரிய பிரேக் அப்புறம் தான் திருப்பி ரெஸ்யூம் பண்ணது. ஆமா, 1 இயர்க்கு அப்புறம் அப்படியே அடுத்த டிசம்பர் டான்ஸ் ஸ்டெப் வந்து ஹீரோ இப்படி போவாங்க, இடி நடுவுல வந்து பிரிஞ்சிச்சு. அவ்வளவுதான் அந்த கதை. ஆமா ஓகே. ஆமா, அது அப்படியே முடிஞ்சிருச்சு. இல்ல இவங்க சைலண்டா வந்து சிரிக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல அப்போதான் இருந்திருக்கு, ஒரு பிளானிங் இருந்திருக்கு. சமீப்தா தான் அந்த பாட்டை பண்ணணும். நான் அந்த ப்ரீவியஸ் ஷூட் நான் பண்ணல. ஆமா, வேற விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியுது, அதனால இப்படி ரியாக்ட் பண்றீங்க. ஓ அப்படியே எல்லாம் இருந்துச்சா? வேற ஒரு ஹீரோயின் தான் பண்ணாங்க. சோ அது அவங்க இவங்க தான் பண்ணனும் இயற்கையே டிசைட் பண்ணி. ஆமா, டிசைட் பண்ணி அதுவும் இது இவங்க கையில வந்துருச்சு. யாருமே கை தட்டல. இல்ல நான் சொல்றேன் பாருங்க, இன்னும் நான் சொல்லி முடிக்கல. இது வந்து உங்க கையில வந்துருச்சு. அப்புறம் திருப்பி போயிருச்சு, ஏன்னா உங்களுக்கு டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் கடவுளா பார்த்து திரும்ப இவங்களுக்கு அந்த தியேட்டர் ரிஹர்சல் அது எல்லாமே தள்ளி போயிருச்சு. திரும்ப அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. போயிட்டு 3 தடவை அப்படி மாறி மாறி கடைசியா ஸ்லிப் ஆயிட்டு வந்துச்சு. என்னங்க ஸ்லிப் ஆயிட்டு ஏதோ ரோல் பண்ற மாதிரி இருக்கு. புரியல. ஆனா கரெக்டா தான் சொன்னாங்க. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்ல இந்த MMT மீட் பண்ணும் போதே நான் இந்த டீமோட வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அண்ட் எனக்கு எனக்கு மோர் தென் மீ என்னோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை. ஏன்னா சூப்பர் சிங்கர் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ சாம் விஷாலோட பெரிய ஃபேன்ஸ் அவங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே அவங்க சொன்னாங்க கண்டிப்பா பண்ணணும். அதுக்கப்புறம் when it felt like நான் பண்ண முடியாதுன்னு இருந்தப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்படியாச்சும் ஒர்க் பண்ணணும்னு. கடைசியில இது வந்தப்போ எனக்கு ரொம்ப நிஜமாவே ஒரு பிளெஸிங் மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. இவங்க ஒர்க் மாதிரியே தெரியாது, அவங்க ரொம்ப சில்லா ஜோக்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி டு ஜெல் வித். ஓ இந்த டீம்ல சீரியஸ் எல்லாம் கேட்டு ஆன்சர் வாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா ஐ அம் ஒன் ஆஃப் தீஸ் ஹோப்லெஸ் ரொமான்டிக்ஸ் கைண்ட். ஸோ என்ன இல்ல கொஞ்சம் தமிழ்ல ரொமான்டிக் எப்படி தமிழ்ல சொல்றது ரொமான்ஸ் மேல வந்து ஹோப்பே இல்லாதவங்க வச்சு நம்பிக்கை இல்ல காதல்ங்க. இல்ல எப்படி சொல்றேன், நான் இப்போ இந்த வானமாயிரம்ல சூர்யா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எப்பவுமே எந்த சீன் ஆனாலும் பின்னாடி ஒரு
இளையராஜா பாட்டு, ஒரு மணிரத்னம் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த மாதிரி தான் ஓடி. மணிரத்னம் படத்துல பேக்கிங் வரல ஸ்கோர்ஸ் அப்படி சொல்லிருக்காங்க. சுகாசினி மேம்க்கே தெரியாது. மனைவி அப்படி அவ்வளவு close ஆன ஆட்களே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு ஜோக்ஸ் இருக்கு, அந்த ஜோக் நீங்க போட்டீங்க. இல்ல நம்மளாம் இல்ல இந்த அந்த மாதிரி விஷுவல் தான் என்னோட ரைட்டர்ஸா இருக்கும். ஐயோ அவங்க பேசிக்கா அவங்களோட கேரக்டர் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க ரைட்டிங் பத்தி பேசுறீங்க. ரைட்டிங் தான் கேட்டேன். பச்சைல தான் இது. ஷர்ட்லயே போட்டு ஷர்ட்ல அதான் கேட்டேன். இதே மாதிரி ஷர்ட் வாங்கிட்டேன். என்னதான் நடக்குது தெரியல, மனசு துடிக்குது வழியில, தண்ணிக்கு வெளியில வந்தீங்கன்னா உயிருக்கு போராடும் மனசு அதுதானா, பாரத்தோடு தேடும் அமைதி, அந்த அமைதியின் சத்தத்தில் என்னதான் மேட்டர்? என் அழுகையின் குரல் சாம், என் அழுகையின் சாம் விஷால். என்ன 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 விஷயம்னா, இவன் வந்து ஒரு மோசமான ரைட்டர். இவன் வந்து எப்படின்னா, இவன் வந்து ஒரு மியூசிக் தெரிஞ்ச பையன் நம்ம கூட இருக்கிறான்ற ஒரே காரணத்தை வச்சுக்கினேன் என்னென்னலாம் மன குமுறலோ அதை இவனை பாட்டா பண்ண சொல்லுவான். ஒரு நாள் வந்து ஒண்ணு பண்றேன், இவனும் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, இவன் ஏதோ மரண வாக்குமூலம் கொடுத்துருக்கான். ஏதோ சோகத்தோட உச்சத்தை உயிரை எடுத்து கடவுளே அப்படின்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்கான். இருங்க, லிரிக்ஸை நான் சொல்றேன். யாருக்கிட்ட சொல்லுவேன் என்னால முடியல, வலியும் வேதனையும் ஏராளம் தாங்கல, யாருக்கிட்ட சொல்லுவேன் தன்னால அழுகிறேன், உள்ளுக்குள்ள கேள்விக்கு பதில் என்னன்னு தெரியல, கேட்க ஆள் இருந்தும் சொல்லத்தான் முடியல, பாத்துக்க நாதி இருந்தும் சாயவும் இங்க தோல் இல்ல, உயிரை எடுத்துக்கோ கடவுளேன்னு கேட்டேன், உயிரை எடுத்துக்கோ கடவுளேன்னு கேட்டேன், அந்த கடவுளுக்கு காது கேட்கல அதை பார்த்தேன், என்னை கஷ்டப்பட விட்டுதான் மேல இருந்து பாக்குறான், எல்லாம் முடிஞ்ச பிறகு கையை கொடுத்து தூக்குறான், எனக்கு புரியல. இதான் எழுதுனேன். ரொம்ப நல்லா இருக்கு. இத வந்து நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கு. இத ஒரு மெசேஜா அனுப்பும் போது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போறாங்க, கூட வந்து ஒரு ரூம்மேட். ஓகேவா, எங்களுக்கு பயமா இருக்கு. 4 பேர் தான் சொல்லுவாங்க கூட. கான்டெக்ஸ்டே இல்லாம அப்படி நோட்ஸ்ல தான அனுப்பிச்சேன். அவரு தான் வந்து மூளை வளைச்சலாம பேசுறாருன்னா நீங்க கேளுங்க. இது வந்து மரண வாக்கு மாதிரி இருக்கா இல்லையா? அது வந்து இவன் மரண ஸ்பாட் மாதிரி. இது வந்து மரண வாக்கு மரண வாக்குங்க. நீங்க பிரேக்கப் ஸ்டோரி எழுதுறவர் இல்ல, உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர் இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பெயின், அவ்வளவு பெயின் இருக்கு. இல்ல ஜெனரலா நமக்கு வந்து பெயின் இருக்குன்னு வேர்ட்ஸ்ல தான், ஆனா பை ஆக்ஷன்ல பெயின்லாம் எங்களுக்கு போட்டு அடிப்பாங்க. What is this behavior? இல்ல அந்த பாட்டு தூக்கி போடுவார்ல, அந்த மாதிரி அடி வாங்கி இருக்காரு போல, அதனால ரோல் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ரோல் தலை. ஓகே, ரூம்ல வந்து ரொம்ப ஃபன்னா இருப்பேன். ரொம்ப இவனுங்களை விட சின்ன பையனா நான் தான் பிஹேவ் பண்ணுவேன். ஓகே, ஆமா. ரூமை கிளீனா வச்சுக்க மாட்டேன், ஏதாவது தூக்கி போட்டு உடைப்பேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ண இருப்பேன். ரொம்ப வந்து சம்டைம்ஸ் வந்து அரைகுறையா சுத்தி அதெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்க. ஒரு சிங்கருக்கு வந்து ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு லெஜண்ட் கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆனா ஏ ரஹ்மான் சார் இந்த இதுலயே நீங்க நின்று வேணாம், இதுக்கு அடுத்து யூ ஹேவ் டு கோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் வச்சு பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா ஒருத்தர் பேசுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தட் மொமெண்ட் என்ன விஷயத்த உங்களுக்கு கொடுத்துச்சு? இதான் கேள்வி. டைரக்டர் வேற எதாவது பின்னாடி கேள்வி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சீரியஸ், இதெல்லாம் கான்டென்ட், நம்ம பேசினதுலேயே உருப்படியான கான்டென்ட். இல்ல பிரதர், அது வந்து அது காரணமும் இவங்க தான். ஓகேனா, அந்த ஷோல வந்து நான் இல்லவே இல்லை ஆக்சுவலா. இந்த ஷோக்குள்ள வந்து மியூசிஷியன்ஸ் மட்டும் தான் யாராவது இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த பிளானை வந்து கொண்டு வந்து சாம் சேனல்ல வந்து ஒரு டிஜே வச்சு ஒரு ஷோல போலாம். ஓகே, நிறைய வெளி கண்ட்ரீஸ்லாம் இது பண்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிஜே வச்சு போலான்றது பிளான். பட் ஆனா ரவுஃபாமா வந்து பிளாக் வச்சு போலாம், கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னது அவங்க தான் சொல்லி அப்படிதான் ஷோக்குள்ள போட்டு வந்தாங்க. ஆரம்பத்துல வந்து அந்த ஷோ ஃபர்ஸ்ட் எபிசோட் போகும்போது எனக்கு சவுண்ட் ப்ரொடக்ஷன் பத்தி 0 நாலேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் வந்து பாதி நான் பண்ணும்போது வெறும் யூடியூப்ல பார்த்து பாதி சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சாம் மூலியமா எனக்கு அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் கேட்டேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. லிட்டரலாவே எனக்கு அந்த வேலை இருக்கு, நாளைக்கு வான்னு சொல்லிட்டு அப்படியே ஆகிட்டாங்க. இன்னும் 2 நாள் தான் எனக்கு ரிஹர்சல் போகும்போது தான் சாம் மூலியமா தான் ரோஸ் எனக்கு அப்பதான் தெரியும். அவன் கோயம்புத்தூர்ல இருந்தான். அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னா ரோஸ் என்ன சொன்னா, அவன் சொல்ல சில விஷயங்கள் நான் பண்ணுவேன். ஒரு பேசிக்கா ஒரு லைன் அப் கொடுத்துட்டு ரோஸ்க்கு ஃபைல் அனுப்புவேன். அவன் வந்து ஆட் ஆன்ஸ் பண்ணி
அவன் பேக்ரவுண்ட் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தான். நான் ஒரு ஃபேஸா நான் முன்னாடி தெரிஞ்சாலும் எனக்கு பின்னாடி ஒர்க் பண்ணது ரோஸ், அப்புறம் விவிலியன். இவங்க 2 பேர் தான் ஒர்க் பண்ணி ஃபினாலே வரைக்கும் ஒரு மியூசிக்கல் நாலேஜ் இல்லாம போன ஒரு மியூசிஷியனா நான் தான் இருப்பேன். அதில் ஃபினாலே வரைக்கும் போனோம். நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோம்னா செகண்டரி. பட் ஆனால் ரகுமான் சார் கிட்ட இருந்து அவ்வளோ வார்த்தை, ஏன்னா ரகுமான் சார்லாம் கம்மியாக பேசுகிற ஆளு. ஸோ அவங்க கிட்ட இருந்து அவ்வளோ பெரிய விஷஸ் நான் வாங்கினது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணேன். எப்பவுமே எனக்கு இன்ஸ்டா பேஜில் போனால் ஃபர்ஸ்ட் அதை தான் வச்சிருப்பேன். அது வந்து எல்லாரும் பார்க்கணுன்றது யாரும் கிடையாது, நான் என்ன விஷயம் பண்ணுறேன் அதுன்றது எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுன்றது அதான். அது இப்போ எல்லாருமே கேட்பாங்க, ரகுமான் சார் பேசினார்ல, அது எதுக்காக உங்ககிட்ட பேசினாரு, சம் ரீசன் இருக்கும், நீ அதுக்காக நீ ஓடுன்னு எனக்கு ரொம்ப க்ளோஸாக நான் பேசுவாங்க. இவனுங்களுமே அப்படிதான். நான் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு மியூசிக் நாலேஜ் எனக்கு இருக்குன்னா அதுக்கு இப்படி ரீசன் வந்து இவனுக்கு 2 பேர். எனக்கு ரூம்ல வந்து நிறைய சொல்லி தருவாங்க, உண்மையுமே சொல்றேன், எனக்கு நிறைய சொல்லி தருவாங்க. நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசமா இவனுக்கு தான். ஆனா இது பண்ண தப்பா இருந்தது, நான் ரொம்ப ஆடா இருந்தது, நீ பண்ணது இதை பண்ணாதுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரகுமான் சார் இருக்கும் மற்ற லெஜண்ட்ஸ் கிட்ட நான் வந்து என் மியூசிக்காலிட்டி சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் ஃபியூச்சர்ல கூட நான் விஷஸ் வாங்குறேன்னா அதுக்கு ரீசன் இவங்க இருப்பாங்க. இதுக்கு ஏதாவது பீச்சியம் போட்டுங்க. காலில் விழுந்த ஆசீர்வாதம், அதாவது தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கேட்பவனும் இல்ல. அப்பப்ப ஏதாவது 1-2 பக்கத்துல 2 போயிட்டு இருக்காங்க, இது பல காலமா இருக்கு. ஒரு விஷயம், இது வரைக்கும் எந்த பாட்டை சொன்னாலும் ஒருத்தரால வந்து டெம்போ கரெக்டா சொல்ல முடியும்னா இவர்தான். அப்படியா? ஏதோ ஒரு பாட்டு எந்த பாட்டு ஏதாவது கேள்றா. ரெடிங்களா? ஏதாவது பாட்டு சொல்லுங்க. டெம்போ 180. ஆனா டெம்போ ரைட்டான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு கரெக்டா? நீ இது வீடியோ பரவ செக் பண்ணி பாத்துக்கலாம். கூட செக் பண்ணலாம். 180 நான் அந்த பாட்டு. ஓகே. என்னன்னா இது ரோமி ஆட்டம் போட்டால் 130. இதான் நம்பர் சொல்றீங்க, நான் கூட அதான் அந்த பாட்டு ஸ்பீட் சொல்றேன். நாம சொல்ல வேற நம்ம ஒரு சாங் மேஷ் அப் பண்றோம். இப்போ லைவ் ஷோஸ் போகும்போது இல்லை பேண்ட் ஷோஸ்லாம் போகும்போது சில கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சாங் ஒரு எண்ட் டு எண்ட் இல்லாம ஸ்டார்ட் டு எண்ட் இல்லாம ஒரு மேஷ் அப் மாதிரி போங்க, ஒரு செட் மெல்லி பிளான் பண்ணி பண்ணுங்க. எங்களுக்கு உடனே வந்து பிளாக் பண்ணா, பிகாஸ் என்னன்னா ஒரு செட் எடுக்கிறோம்னா இப்போ ஒரு ஸ்கேல் நாங்கள் பார்த்துப்போம், ஸ்கேல் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறோன்றது பார்த்துப்போம். பட் ஒரு டெம்போல ஒரு செட் ட்ராவல் ஆகணும்னா இவர்கிட்ட தான் கேட்போம், ஒரு ஐடியா தருவார். இந்த டெம்போன்னா ஒரு 10 சாங் 20 சாங் ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருவாரு. ஓகே. ஸோ அதுல நம்ம ஈஸியா வேலை பார்த்தோம்னா நாம போய் ஒவ்வொன்றும் செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது இல்லாம இவர் நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருப்பாரு. இவரு இத்தனை சாங்ஸ் இருக்கு, இது நீ பண்ணலாம், இது பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வச்சிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் இதுன்ற அந்த பிரேக் பாயிண்ட் டிஜேல முக்கியமா நான் நோட்டீஸ் பண்றது, நான் மியூசிக் நாலேஜ் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பாக்குறது எப்படின்னா, ஒரு சாங்ல இருந்து இன்னொரு சாங் மாறும்போது அந்த டிரான்சிஷன் வந்து தெரியாது, தெரியக்கூடாது. ஸோ அதுதான் ப்ராப்பரான ஒரு மிக்ஸ். பட் நிறைய பேர் நீங்க பார்த்தோம்னா லேர்னிங் தான் எல்லாத்துக்குமே. பட் நிறைய பேர் பண்ணும்போது அந்த ஒரு சாங் டு இன்னொரு சாங் டிரான்சிஷன் பச்சா தெரிஞ்சிடும், நீங்க மாத்திட்டாங்க அப்படின்னு. பட் இவர் பார்க்கும்போதே நிறைய டைம் வந்து ஆடியன்ஸ் கூட நான் இவருக்கு பின்னாடி நின்று இருப்பேன், நான் பார்த்துட்டு இருப்பேன் இவர் ஒர்க் பண்றத. ஸோ பார்க்கும்போது ஒரு டிரான்சிஷன் மாறும்போது அந்த க்ரௌடோட எனர்ஜி இருக்கும்ல, அது மேட்சே பண்ண முடியல. நான் வேற எந்த இதுல போய் அந்த மேட்ச் பார்த்ததே இல்லை. ஸோ எல்லா செல்ஃப் பிளான்டா கத்துக்கிட்டது தான். சூப்பர், உண்மையாவே கிரேட். நிலாமுகம் சாங் ப்ரொமோஷனுக்காக வந்தனால கண்டிப்பா சாமி சார் ஃபால் மறந்துடும். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு சிங் நிலாமுகம் பாடிடலாம். 5, 6 அங்க ஓகே, ரெடியாடா? ஓகே. 5, 6, 7, 8 ஆக்ஷன். நிலா முகம் தினம் காண ஆசைகள் கோடி, மலராயோ காதலோடு வாசலை தேடி, யுகம் கணம் நொடி என ஆயுளின் பாதி நாட்கள் அகந்திட, நிலவே நீதானினி என் காலமே. ஓ என் மாலைகள் யாவும் உந்தன் மடியினில் ஓ சோம்பல் முறிக்கின்றதே. ஓ என் காலைகள் யாவும் உந்தன் அருகினில் ஓ மல்லாந்தே கிடக்கின்றதே. இனி ஒரு முறை விலகினால் என் அழகே மறுகணும், சிதறுமே என் மனமே சிதறிடும் பொழுதெல்லாம் என் உயிரே உன்னை மட்டும் அள்ளி செல்ல கேட்கும் உடனே. ஒரு முறை நெருங்கி வா என் அழகே மறுகணும், மலருமே என் மனமே மலர்ந்திடும் பொழுதெல்லாம் என் உயிரே உன்னை மட்டும் அணைத்திட கேட்கும் அதனால். ஆக்சுவலா வந்து இன்டர்வியூ ஜாலியா இருந்தது. என்ன ஒரு 1 hour மேல போயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா செம்ம ஃபன்னா இருந்தது. எல்லாரோட கரியர் க்ரோத்தும், எல்லாரும் வந்து யாரோ ஒரு சினிமா பின்புலம் இல்லாத
தன்னோட உழைப்பினால முன் வந்த எல்லாருமே இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு மீடியா மெசன்ஸும் பிகெஸ்ட் ஸ்ட்ரெங்காக இருக்கு. அண்ட் ஸோ அவங்களும் ஆடியன்ஸும் உங்களை நேராக வளர்த்துட்டே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதே உழைப்பு இன்னும் பல உயரங்களுக்கு, பல மேடைகளில், பல விருதுகளோட மக்களை இன்னும் நீங்க இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லி விகடன் சார்பாக வாழ்த்து வச்சுக்கிறேன். இது என்னோட பர்சனல் விஷயம் கூட. தேங்க்யூ. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.